நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா கொளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்ரே நமக. என்னுடைய 812வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று வடிவுடைய அம்மனை பார்த்தோம். இது ஞானசக்தி. இச்சாசக்திக்கு திருவுடை அம்மன் இருக்குது. திருவத்தியூர்லேருந்து அப்படியே எண்ணூர் ரூட் வழியாக போனால் மீஞ்சூருக்கு முன்னாடி மேலூர் ஒரு ஊர் வரும். ஒரு ஆர்ச்செல்லாம் கூட இருக்குது. உள்ளே போனால் மொட்டை கோபுரம் தான், ராஜகோபுரம்லாம் கிடையாது. பழமையான கோவில். இப்படி சொன்னால் திருமணங்கீஸ்வர் பேர். திருமணங்கீஸ்வர், திருவுடையம்மன், இதுதான். அம்பாள் கோவில் தனியாக இருக்கும், சிவன் கோவில் தனியாக இருக்கும். அங்கே இருக்க இதுவே கொடிமரமே அந்த காலத்தில் கல்லாட்டம் இருந்தது. அவ்வளோ ஓல்டஸ்ட் இது. அங்கே இருக்கிற கோஷ்ட தேவதையாட்டம் வேற எங்கே பார்க்க முடியாது. திருமணங்கீஸ்வர் கோவிலுக்கு போனால் அந்த ஒவ்வொரு கோஷ்டத்தையும் சிவன் கோவிலை பார்க்கணும். அதில் பிரம்மா தாடி வச்ச பிரம்மாவாக இருக்கும். நாங்கள் அந்த 3 முகம் பார்க்கலாம் சைடில். அப்போ அவர் கையில் விசிறி இந்த 6 ஸ்ரவம் சொல்லிட்டு ஹோமக்கரண்டி அதை வச்சுட்டு இருப்பார். அது மாதிரி அந்த பல்வேறு இதை வச்சுட்டு அழகாக நிற்பார் பிரம்மா. அந்த பிரம்மாவாட்டம் வாழ்நாள் வேறு எங்கேயுமே நான் பார்த்தது இல்லை எந்த கோவிலையும். அவ்வளோ அழகான திருமேனி அது திருமணங்கேஸ்வர். ரொம்ப பார்க்க வேண்டிய ஸ்தலம் அது. அம்பாள் வடிவுடைய அம்மன் அளவுக்கு அழகு இல்லை, கரடு முரடாக இருக்கும் அந்த மேனி. எப்படி இந்த இதில் சொல்லுவா என்ன கல்யாணின்னு சொல்லிட்டு திருப்படைய மருத்துவரில் பார்த்தா கோமதி அம்மன். திருப்படைய மருத்துவர் கோமதி அம்மன் கோமதின்ற ஒரு மலையிலேருந்து எடுத்துக்கணும். அந்த கல் இமயமலையிலேருந்து கொண்டு வந்து செதுக்கின்னு சொல்லுவாள். அந்த சிற்பத்தை மாதிரி திருவுடையம்மன் சில தனி. வடிவுடையம்மன் வளன்னு இருக்கும். அம்பாள் திருவுடையம்மன் சொரன்னு இருக்கும். அதை கிட்ட பார்க்கலாம். அந்த அந்த கோவிலில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. மெயினாக அந்த இன்சிடெண்ட்டுக்காக அந்த சப்ஜெக்டே நான் எடுத்தேன். நான் இது என்ன பாருங்க, திருவுடையம்மன் மூலவர் நல்ல வெள்ளிக்கவசத்தோடு ரொம்ப அழகாக இருக்கார். அதில் 6 அடி உயரம் இருக்கும் அம்பாள். இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் பார்த்தா கீழே பீடத்தை வச்சா 6 அடி இருக்கும். நல்ல பச்சை கலர் படம் கட்டியிருக்கேன் அம்பாளுக்கு. திருப்பதி உரம் தான் அது. இது ஆர்டிஸ்ட் இமேஜினேஷன். அது ஃபோட்டோகிராஃபி, இது ஆர்டிஸ்ட். இது அந்த சன்னதி தனி. இது அம்பாளுடைய வலப்பக்கத்தில் சிவன் சன்னதி. இது பெரிய பிரகாரம் இருக்குது. தனித்தனியாக 2 கோவில் சுற்றலாம். இந்த திருவுடையம்மனை சொல்லும்போது நாங்கள் எல்லா கோவில்லாம் பார்த்துட்டு அந்த எண்ணூர் சைடில் இருக்க கோவில்லாம் பார்த்துட்டு அந்த ஊரில் போய் சேரும்போது சாயந்தரம் ஆகிடுச்சு. நான் நிறைய தடவை போயிருக்கேன் அந்த கோவிலுக்கு. பட் அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்த பீரியடு ஒரு 6 மணி ஆகிடுச்சு. அப்போ ஆவடியை சேர்ந்த ஒரு குடும்பம், அம்பத்தூர் ஆவடி இருக்கு இல்லையா, அங்கேருந்து அவள் அபிஷேகத்துக்கு கொடுத்துருந்தா. அம்பாளுக்கு அபிஷேகம் ஆச்சு. அபிஷேகம்லாம் பார்த்தோம். ஸோ ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்கார வேண்டியது ஆகிடுச்சு. ஸோ லலிதா சதனம் சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். அப்போ அம்பாளுடைய இந்த படவையெல்லாம் களைஞ்சி வேறு சின்ன ஒரு வஸ்திரம் கட்டியிருப்பா இல்லையா அம்பாளுக்கு மேலே. வஸ்திரம் இல்லாமல் பெண் தெய்வம் ஆச்சேன். எந்த தெய்வத்துக்குமே அந்த தெய்வத்துக்கு கூட ஒரு வேஷ்டியாக சுற்றி வச்சுருப்பா. ஸோ மூலவருக்கு அந்த மாதிரி இந்த அம்பாளுக்கும் இந்த பாவாடையாட்டம் கட்டி அபிஷேகம் ஆச்சு. அப்போ பெரிய திண்டு மாலை, நிலமாலை. ஒரு சைடு ஒரு சைடே கிட்டத்தட்ட 6 அடி உயரம் இருக்கும், 6 அடி நிலம் இருக்கும். அந்த மாதிரி 2 மாலை, 2 இது தொங்குறது. அது ஒரு ஆணியில் மாட்டி வச்சிருக்கார். இவன் அதை எடுத்து இந்த அபிஷேகக்கார கொண்டு மாலை சின்னது ப்ளஸ் சரம் கொண்டு வந்தா. அவன் நல்ல புடவை, புது புடவை தான் வாங்கி கொடுத்து அதை கட்டினார். இந்த குருக்கள் எல்லா விஷயம்லாம் ஆச்சு. அப்போ பிஃபோர் ஸ்டார்டிங் அர்ச்சனை அந்த பெண்மணியை சொல்கிற ஆவடியில் வந்தவன்
இந்த மாலையை சாத்துங்கோ, சாத்தா அழகாக இருக்கும். அப்போ ஃபோன்லாம் கிடையாது, செல்ஃபோனில் ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது அந்த காலம், நான் சொல்கிற காலத்தில். ஆனால் அந்த பெண்மணி ஷி வாஸ் இன்சிஸ்டிங் இந்த குருக்கள், நீங்கள் வந்து கட்டாயம் வந்து இந்த மாலையை சாத்தி ஆகணும், அப்போ தான் வந்து அம்பாள் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும். இல்லைம்மா, அது நிர்மாலியம், கேட்டு இந்த சாத்தக்கூடாது, நிறைய பேர் தப்பு பண்ணுறா, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு தடவை சாமிகிட்ட எடுத்துட்ட திருப்பி சாமிக்கு போடக்கூடாது இந்த புஷ்பங்கள், அதனால் நிர்மாலியம் பேர். ஸோ நிர்மாலியத்தை எங்கே வைக்கலாம்? சிவன் கோவிலில் சண்டிகேஸ்வரர் சன்னதி கிட்ட வைக்கலாம் சிவனுக்குன்னா. மிச்ச வாழ் அந்த கோமுகத்தை போட்டுருவா. அவர் என்னென்னோ சொல்கிறார். இல்லை இல்லைங்க, அர்ச்சனைக்கு முன்னாடி சொன்னால் நான் சங்கல்பம் பண்ணுவேன்ட்டாவோ. சரி வேண்டும், நான் பண்ணுறது தப்புமா, மகா பாவம் பண்ணுறேன் நீ சொல்லிட்டு மாட்டிட்டார் அந்த மாலையை. அவளுக்கு பெரிய சந்தோஷம். நான் அவரோட அபிஷேகத்தில் அந்த மாதிரி அவா போட்ட மாதிரியே ஆயிடுச்சு மாலை. சரி, அர்ச்சனையெல்லாம் முடிஞ்சது, கற்பூர தீபாவளி முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் கொடுத்துட்டார் குருக்கள். இவ வந்து தனியாக பிரதர்ஷனம் பண்ணுறதுக்கு அப்போ தனியாக போயிட்டா. அது இந்த டைம் வாஸ் அரௌண்ட் 7:30 ஆகிடுது. அப்போ நைட்டு அப்படியே சுற்றின்னு வந்திருக்கா. திடீர்னு வரும்போது என்னாச்சுன்னா, ஒரு பன்றி உரிமல் சத்தம், என்னவோ பயங்கர சவுண்டு. ஐ குட் நாட் எக்ஸ்பிளைன் அட் ஆல். அந்த 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 இடத்துல இருந்து வாழ்க்கை புரியாது. ஒரு பன்னி வந்து இந்த கட்டி பிடிச்சி இழுத்தும் போது கத்தும். அந்த மாதிரி ஒரு சந்தம். பன்னி ஏகத்தம் போடுறது. பன்னிக்கு என்ன ஆச்சுன்னா, நான் கேட்குறேன், அவ்வளோ லைட்டெல்லாம் சைடு பின்பக்க லைட்டெல்லாம் போட சொன்ன போட்டு ஃபோக்கஸ் எல்லாம் பண்ண சொல்லி பார்த்தா, அந்த திருவடியம்மன் கோவிலில் அந்த அபிஷேக தண்ணி விழுது இல்லை, அது 6 அடி பள்ளம். அதுக்கு வந்து சுற்றுச்சுவர் எதுவும் இல்லை. கால 1000 வருஷம் முந்தின கோவில் அது. ஸோ அதெல்லாம் இடிஞ்சு கொடுத்து கிடையாது. ஸோ அந்த கோமுகம் இருக்குது, இந்த குழி தான் இருக்குது. அந்த குழியில் ஏதாவது சத்தம் வந்து சொல்லிட்டு பன்னி முருமானுக்கு ஆக்சுவலாக இந்த லேடி நிர்மாலியத்தை போட சொன்னாங்க குருக்களை போஸ்ட் பண்ணி, அவள் விழுந்துட்டா அதில். அப்புறமா எல்லாரும் வந்து அவள் கையை மேலே தூக்கி சொல்லி அவள் இது வரைக்கும் வந்து தேவா உள்ளே போயிட்டா. அப்போ கையை பிடிச்சி பார்த்துச்சா, ஒரு நாத்தம், அந்த கும்பி நாத்தம். பால் அபிஷேகம் பண்ணால் கூட பால் கொஞ்சம் நேரத்தை பெண்ணை நாற்ற மாட்டேன் நார ஆரம்பிச்சிடும். 3 நாள் 4 நாள் ஆச்சுன்னா பயங்கரமான ஃபோல் ஸ்மெல் வந்தவங்க. அந்த மாறி நாத்தம், அந்த வட்டாரமே நாட்டம், கோவிலே நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிது. என்னடா இப்படி இருக்குது பார்த்தா, அப்புறமா அவளை கை தாங்கல் பிடிச்சி ஒரு மேடை மேலே உட்காத்தி வச்சு இந்த கணத்துலேருந்து இழுத்து பைப்பெல்லாம் கூட வச்சு தண்ணி விட்டான் அந்த அம்மாவுக்கு. அம்மாவுக்கு அபிஷேகம் ஆச்சாலியா, அவளுக்கு ஒரு 20 பக்கெட் தண்ணி அபிஷேகம் பண்ண அவளை. சரி பண்ணி புடவையில் இந்த துர்நாற்றம் போல. அப்புறமா வந்து எல்லோரும் பேசியிருந்தா. இப்போ நாங்கள் தான் வேனில் போயிருக்கோம். அவள் வந்து தி கேம் பை பஸ் அண்ட் ஆட்டோவில் வந்து பிடிச்சிருக்கான் போலக்கு. அவன் வந்து ஆட்டோக்காரன் விட்டு போயிட்டான். அப்பயே அவளை 6 மணிக்கு என்ன அழைச்சி. அப்புறம் குருக்களை ரெக்வஸ்ட் பண்ணார், அவளை கொண்டு கொஞ்சம் நீங்கள் எந்த வழியாக போகிறாங்க, நாங்கள் வந்து இப்படி போயிடுவோம், விநாயகபுரம் வழியாக போயிடுவோம், குளத்தூர் வழியான்னு. சரி, அவளை கொண்டு இங்கே 54 ரூபா வச்சுட்டா, அங்கேருந்து ஆட்டோவில் போடுவா, அதை பண்ணி விடுவேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவானார். குருக்கள் பாவம், அவள் வீட்டுக்கு செய்யன் சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை ஏற்றிட்டு, அந்த அம்மா கூட ஒரு 2-3 பேர் எங்கள் வேனெல்லாம் நாற்றம் அடிக்கிறது. இத்தனைக்கும் அவளை 20 பக்கெட் தண்ணி விட்டு அலம்பியிருக்கா அவளை போல். சரி, நாங்கள் சாப்பிட்றதுக்கு எதாவது எடுத்து போயிருந்தோம். அதை சாப்பிட்டுட்டு அவளுக்கும் கொடுத்துட்டு அவளை கொண்டு 54 பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு லூகாஸ் வழியாக திருப்பி பீச் ரீச் ஹோம். when we reach home, the time was around 9 o'clock, I think. We are supposed to return by 7:30, but 9 ஆகிடுச்சு அன்றைக்கி இவளால். சரி, இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நிர்மாலிய தோஷம் உனக்கு. இந்த நிர்மாலியத்தை எடுத்து அது எங்கே வைக்கணும்? சிவன் கோவில் தான் வந்து சண்டிகேஸ்வரர் தான் பார்த்துப்பாரு. முதல் நாள் கட்டி வேஷ்டியை திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா பிடிக்கும். சாமிக்கு வஸ்திரங்கள் இந்த நித்தியப்படி அபிஷேகம்லாம் பண்ணால் இந்த முதலாம் வஸ்திரத்தை தனியாக கைப்படணும். எங்காவது கீழே 3 தெய்வங்கள் இருக்குது, மதுரை பேர் இருக்குது, அது வஸ்திரம் கிடையாது. அதுக்கு பிள்ளையார், அதுக்கு வஸ்திரம் உண்டு, மேற்துண்டு கீழ்த்துண்டு 2 உண்டு. அப்புறம் ரெடுகா பரமேஸ்வரி பாவாடை உண்டு. ரெடுகா பரமேஸ்வரி பாவாடையே கிட்டத்தட்ட 30-40 இருக்குது என்கிட்ட. சேட்டின் பாவாடை விதவிதமான கலரில். அதே மாதிரி பிள்ளையார் துண்டு ஒரு 15-20 இருக்கும். இதெல்லாம் இதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு தடவை கைட்டிட்டாலும் திரும்பியை கட்டக்கூடாது, மகா பாவம் இருக்குது.
கண்கூட பார்த்தேன். அந்த குருக்கள் எவ்வளோ அட்வைஸ் பண்ணி அந்த பொம்பளை கேட்கல. திருவுடையம்மன் சந்நிதியில் இது நடந்தது. 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் அது. இது பக்தர்களுக்கு ஒரு ஒரு வார்னிங் சிக்னல். தயவுசெய்து இந்த தப்பு யாரும் பண்ணாதுங்க. வேலூரை பார்க்குறது வேற, அது வந்து இச்சாசக்தி ஒன்று சொல்லப்படுறது. மொரோவர் ஓல்டஸ்ட் டெம்பிள் தமிழ்நாடு சொல்லும்போது அது ஒன்றாவது ஓல்டஸ்ட் டெம்பிள். ஏன்னா அந்த கொடிமரமே அவ்வளோ பழமையானது. அப்புறமா இருக்கு அந்த சிற்பங்கள்லாம் ரொம்ப பழமை. சிவன் கோவிலில் பார்த்தா கம்மிட்டு நிர்மாலியம், அந்த நிர்மாலியத்தை திருப்பி உபயோகிச்சனால அவள் அந்த கும்பியில் போய் விழுந்தா. ஸோ அது என்னுடைய லைஃப்பில் மறக்க முடியாத இன்சிடென்ட் அது. ஏன் நான் ஷேர் பண்ணுறேன்னா, இந்த தப்பை எந்த வியூவர்ஸும் பண்ணக்கூடாது. பூஜை புனஸ்காரம் பண்ணுறவா இது பண்ணாது. அது அழகாக இருக்கணும். பிளாஸ்டிக்லேயே கூட சில பேர் போடுவா, பண்ணக்கூடாதுலாம். ஒரு பூ மாலை இல்லைன்னா ஒரு பூ வைங்க, பரவாயில்ல. எடுத்தது தான், எடுத்தது திருப்பி போடக்கூடாது. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போட பார்த்தேன் நான் 5427 27 இதுலேயே இருக்குது. 28 போது 27 வருது, எப்படின்னு தெரியல எனக்கு. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லது, பண்ணுவோம். இதோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம்.